வணக்கம். dojoman.com மூலயமா நீங்கள் எப்படி ஒரு டிஸ்ட்ரிக்டை க்ரியேட் பண்ணி அதுக்கு நீங்கள் ஸ்டேட் அஃபிலியேஷன் வாங்கணுன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு வேலிட் இமெயில் ஐடி இருக்கணும். ஸோ நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கட்டாயம் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணால் தான் உங்களோட ப்ரொஃபைலே க்ரியேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் dojoman.com உங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் ரைட் கார்னரில் சைன் அப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், உங்களோட இமெயில் ஐடி, அதே இமெயில் ஐடியை பார்த்து சரியாக கீழே வந்து டைப் பண்ணிவிடுங்க. உங்களோட பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பாலிசிஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணுறேன்னு ஒரு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணினது வந்து சைன் அப்னு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போது உங்களோட இமெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். என்னோடய ஓடிபி 4385. உங்களுக்கு ஒரு வேளை ஓடிபி வரலை அப்படின்னா ரீசெண்ட் ஓடிபின்னு கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ என்னோட ஓடிபி கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்த ப்ரொசீஜருக்கு நான் போயிட்டேன். இங்கே நான் என்னோடய டேட் ஆஃப் பர்த் போடுறேன். என்னோடய ஹைட், வெயிட், ஃபுட் ப்ரிஃபரன்ஸ், ஸ்போர்ட்ஸ் டைப் கராத்தே, ப்ரொஃபைல் பிக்சர் ஒன்று நல்லா அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 99412344 ஃபோன் நம்பர், உங்களோட அட்ரஸ், கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி, அப்புறம் உங்களோட பின்கோட். உங்களோட அக்கௌண்ட் நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரைவேட்னு கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே இந்த 3 ஆப்ஷன்ஸ் வருது இல்லைங்களா? நீங்கள் வந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட்டை தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அஃபிலியேட்ஸ்ன்றதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணணும். அஃபிலியேட்ஸ் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது இந்த ரெண்டுத்துலேருந்து போய் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அஃபிலியேட் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அஃபிலியேட்டுன்றது தனியாக ஒரு லாகின் மாதிரி தான் நீங்கள் வச்சுக்க முடியும். ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் க்ரியேட் பண்ணணும், ஆர்கனைசராக இருந்து ஈவெண்ட் க்ரியேட் பண்ணணும்னா கட்டாயம் நீங்கள் வேறு ஒரு லாகின் வழியாக தான் வந்தாகணும். ஸோ இப்போது நீங்கள் அஃபிலியேட் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க, அதாவது டிஸ்ட்ரிக்ட் அஃபிலியேட்ஸ். ஸோ அஃபிலியேட்ஸ்ன்றதை சூஸ் பண்ணி கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அஃபிலியேட் டைப் டிஸ்ட்ரிக்ட், அஃபிலியேட் நேம், நீங்கள் இந்த கண்ட்ரி, உங்களோட ஸ்டேட் அண்ட் உங்களோட சிட்டி. இப்போது என்னோட அஃபிலியேட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஆனால் என்னால் ஈவெண்ட்ஸ்குள்ளே போய் ஈவெண்ட்ஸை பார்க்க முடியுமே தவிர பிளேயர்ஸை க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ பிளேயர்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னா கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு அஃபிலியேஷன் லிங்க் பண்ணியிருக்கணும். அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லிங்க் அஃபிலியேட்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட் கேட்கும். கீழே கராத்தேன்னு டைப் பண்ணிங்கனாலே தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தேடோ அசோசியேஷன் மட்டும்தான் வரும். அதை கிளிக் பண்ணி ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட ரெக்வெஸ்ட் இங்கேருந்து போயிருக்கும். ஸோ இந்த ரெக்வெஸ்ட்டை அவங்களோட லாகின்லேருந்து அக்செப்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரப்போகிற ஸ்க்ரீன் நான் வேறு என்கிட்ட இருக்கிற வேறு ஒரு லாகின் நான் பண்ணி காமிக்கிறேன். அவங்க உங்களோட ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் என்ன மாதிரி தெரியுன்றதை நான் சொல்கிறேன். அவங்க அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் உங்களால் பிளேயர்ஸை க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் மேபி ஒரு ஃபோன் கால் பண்ணி அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணலாம், இந்த மாதிரி நான் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் என்னோடய பிளேயர்ஸை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் இந்த ஈவெண்ட்க்கு அப்ளை பண்ண வைக்கிறதுக்குன்னு ஒரு இன்டிமேஷன் வேணும்னா நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு யூசர் நேம் வழியாக வந்திருக்கேன். இது ஆல்ரெடி நான் வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணி ஒரு அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் லாகின். இதுக்கு வந்து அப்ரூவலும் கிடச்சிருச்சு, அதாவது எனக்கு அக்செப்ட் பண்ணி நான் லிங்க் ஆகிட்டேன் டிஎஸ்கேயோட. ஸோ இப்போ நான் ஈவெண்ட்ஸ்குள்ளே போகும்போது வியூ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணேன்னா இங்கே என்னால் க்ரியேட் பிளேயர்ன்ற பட்டனை பார்க்க முடியும். ஸோ இது வரணும்னா நீங்கள் கட்டாயம் உங்களோட டிஸ்ட்ரிக்டை அஃபிலியேட் நான் சொன்ன மாதிரி ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணி அதை அக்செப்ட் வாங்கிட்டீங்கன்னா இந்த பேஜ் இப்படி வந்துடும். ஸோ இங்கே க்ரியேட் பிளேயர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி பிளேயர் ஃபோட்டோ, பிளேயரோட நேம்,
ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், வெயிட், ஏஜ் ப்ரூஃப். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த அதாவது வின்னர்ஸாக இருக்கலாம், இல்லை மற்ற பிளேயர்ஸோட லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கும் இல்லைங்களா, சென்னை டிஸ்ட்ரிக்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்ற லிஸ்ட்டு, அவங்களோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் இங்கேருந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் உங்கள் எல்லா பிளேயர்ஸும் நீங்கள் க்ரியேட் பண்ண அவங்க எந்த கேட்டகரிக்கு எலிஜிபிளாக இருப்பாங்கன்றது உங்களுக்கு இங்கே காமிக்கும். எலிஜிபிளாக இருக்கிற கேட்டகரி மட்டும்தான் இங்கே காமிக்கும். ஸோ அந்த கேட்டகரிக்கு நீங்கள் இங்கே ஒரு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா க்ரீன் கலரில் மாறுது பார்த்தீங்களா. ஸோ இது அப்ளைடுன்னு இண்டிகேஷன். ஸோ இப்போ நீங்கள் அப்ளைடுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர் வந்து அப்ளைடில் இருக்காங்க இல்லையா. நான் இதே அன்செக் பண்ணிட்டேன். டேவிட்ன்ற பிளேயரை இண்டிவிஜுவல் மேல் குமித்தையில் போடுறேன். க்ரீன் கலரில் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் அப்ளைடில் போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாறி இருப்பார். ஸோ இதுக்கு மீனிங் வந்து நீங்கள் இவங்களெல்லாம் கிளிக் பண்ணுறீங்கன்னா அவங்களாம் அப்ளை ஆகுறாங்க. ஸோ டோட்டல் என்ட்ரிஸ் பாருங்கள், மேலே கவுண்ட் காமிக்கும் நம்பர் 1. அண்ட் தென் நீங்கள் இங்கே மாஸ்டர் ரிப்போர்ட் வழக்கம் போல் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அஃபிஷியல்ஸ் யாரையாச்சும் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அஃபிஷியல்ஸையும் இங்கே க்ரியேட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.